காட், எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் இப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்கேன்? என்னைக்குமே கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாத விஷயமாச்சே இது. இருந்தும் எனக்கு ஏன் இப்படி தோணுது? அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவா? ஒருவேளை அவ அப்படி நினைச்சு கூட பார்க்கலன்னா எல்லாமே கற்பனை ஆயிடுமே. உலகத்துல ஒரு ஆணும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப்போட மட்டும் இருந்துட முடியாதுன்னு வர்ஷா சொன்னது உண்மையாயிடுமே. இல்ல, அப்படி இல்ல, அப்படி இருக்கவே கூடாது. என்னையே அறியாம என் மனசுக்குள்ள தோணுதெல்லாம் நான் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டிக்கிறேன். அது என்னால முடியும். அதுக்கான சக்தி எனக்கு கொடுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து அவ என்னோட பழைய சோனாதான், என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் சோனா. இனிமே என்னைக்கும் அப்படிதான். ஐ ப்ராமிஸ் ஃபார் யூ மை லார்ட். டேய் பேக் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாடா. ஏய் பாருடா. I miss you டா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஜஸ்ட் half an hour. Hi. ஹாய் வினோத். ஹாய் பிரகாஷ். உன் ஃப்ரெண்ட பத்திரமா கூட்டி வந்து ஒப்படைச்சிட்டேன்ப்பா. ஓகே, thank you. மறந்துட்டேன் பிரகாஷ், கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. இல்ல, லைட் மியூசிக்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வாங்குவேன். இந்த வாட்டி என்ன செகண்ட் பிரைஸ்? அதுவே ஃப்ளூக்குடா. ஆக்சுவலா செயின்ட் ஆண்டனி காலேஜுக்கு தான் இந்த செகண்ட் பிரைஸே கிடைச்சிருக்கணும். எப்படியோ இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. நமக்கு செகண்ட் கிடைச்சதை வச்சு நாம தான் பெருமைப்பட்டுக்கணும். புரியுதா? ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லல்ல. இவங்களோட நாடகம் அதேதான். மொத்தம் 38 டிராமா போட்டா அதுல ஒன்னாவது பாஸ் பண்றது இல்லையா? கிண்டல் பண்ண வேண்டாம். நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. நிறைய பேர் சொன்னாங்க ஜட்ஜஸ் யோசிக்கலனா நாங்க என்ன பண்றது? ஜட்ஜ் கூட இருந்தாங்களா? ஓகே வினோத், see you சோனா. இன்னைக்கு காலேஜ் வருவல? ஏய் நானும் கிளம்பறடா. அப்புறம் இங்க என்ன விசேஷங்கள்? என்ன விசேஷம் முதல்ல நீ சொல்லு. அதெல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தூங்கி எழுந்திருச்சிட்டு சொல்றேன். அப்புறம் நான் இங்க இல்லாதப்போ ஏதாவது பாம்பு விழுந்துச்சா? ஒரு பெரிய பாம்பு விழுந்தது, ஆனா வெடியில. ஓ, வர்ஷாவோட பாமா? அது இன்னும் வெடிக்கலையா? ஐயே, அவளும் வேஸ்ட், நீயும் வேஸ்ட். நான் இத டைரக்டா டீல் பண்ண போறேன். நீ அங்கே நான் இங்கே, இன்பம் காண்பது எங்கே? இன்பம் காண்பதும் இங்கே. வந்தாச்சா? கண்ணே சௌக்கியமா? நான் இல்லாத நேரத்துல காதல் மன்னன் சின்னையா வந்ததா கேள்விப்பட்டேன். எப்படி இருக்கு காதல்? அந்த கதையை ஏன்பா கேக்குற? என்ற காதலு கத்திரிக்காய் குழம்புல போட்ட கருவாடு கணக்கா இருக்கு. இந்த வருஷமும் பொங்கலுக்கு முன்னாடி அந்த ஆளோட அம்மா சாகலன்னு வையே, இன்னும் 10 வருஷத்துக்கு சாவே கிடையாதுன்னு ஜோசியக்காரன் சொல்லிப்புட்டான்பா. இந்த மாதிரி சிச்சுவேஷனை எந்த படத்துலயாவது நீ பாத்திருக்கியாப்பா? இது வரைக்கும் ஒரு படத்துலயும் பார்த்தது இல்ல. நான் பாக்குற வரைக்கும் பாப்பேன். என்னோட பொறுமைய ரொம்ப சோதனை பண்ணாங்க. சாப்பாட்டுல பூச்சி மருந்து கலக்கி அந்த கழுவியை க்ளோஸ் பண்ணிடுவேன். பூச்சி மருந்தா? டிக்டான்டி. கரெக்ட். சாப்பாடுல டிக் 20 கலந்து கழுவிய பரலோகத்துக்கு அனுப்பிடு. அடடடடா, பாலே டான்ஸ நம்ம இங்கேயே நல்லா பாத்துக்கலாம் போல இருக்கே. உன்னை உங்க அம்மா கூப்பிடுறாங்க. அங்க தானே போக போறேன் பேபி ஆண்டி. முதல்ல இங்க ஆஜராக வேண்டாமா? ஏய் வாங்க வா. என்ன? சீக்கிரமா அந்த ஷர்ட்டையும் பேண்ட்டையும் கழட்டி இத போடு. கார்டன் சிட்டில இருந்து உனக்காக நான் வாங்கிட்டு வந்த பர்த்டே கிஃப்ட். எப்படி இருக்கு? போ போய் என்னோட பர்த்டே கிஃப்ட் எடுத்துட்டு வா. வேகமா போடா. நான் அவளுக்கு எந்த கிஃப்ட் வாங்கலையே. ஓ காட், நான் எப்படி அதை மறந்தேன்? வினோ ஃபாஸ்ட். ஹாய் வாவ், என்ன ஒரு கரெக்டான ஃபிட்டிங். விஜயோட நான் ஷாப்பிங் போகும்போது பெட் வச்சேன். நான் வாங்குனது உனக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி. எப்பவாவது நீ வாங்குன Dress இவ்ளோ கரெக்ட் ஃபிட்டிங்கா இருந்திருக்கா? அதான்டா சோனா. என்னோட கிஃப்ட் எங்க?
இங்க பாரு, எனக்கு சுடியும் மெடியும் வேண்டாம். சம்திங் ஸ்பெஷல். குடு 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 குடு. ஹே, குடுடா. நான் வாங்க மறந்துட்டேன். மறந்துட்டியா? அது சரி. அப்ப 5-6 நாளா பார்க்காம இருந்ததுக்கே நீ என்ன மறந்துட்டல்ல? என்னடா? என்ன? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நான் சும்மா தாண்டா சொன்னேன். என்ன மறந்துட்டு உன்னால இந்த உலகத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ இல்லாம அவ்வளோ பேர் இருந்தோம். I felt so lonely. உன்னை உங்க அம்மா கூப்பிடுறாங்க. இன்னைக்கு காலேஜ்க்கு நீ இந்த ட்ரெஸ்ல தான் வரணும். ஓகே? ஓகே. எவ்வளவு நோட்ஸ் இருக்கு பாரு. இதெல்லாம் நான் எப்ப எழுதி முடிச்சு? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. அந்த பிசிக்ஸ் நோட் எடு. அத நீ எழுதி முடி. அதுக்குள்ள நான் இத முடிச்சிடுறேன். ஓய். ஏய், பெங்களூர்ல நடந்தத பத்தி சொல்றேன்னு சொல்லவே இல்ல. சொல்றேன். உன்கிட்ட சொல்லாமலா? ஆனா பர்த்டே அன்னைக்கு நீ என்ன பீட் பண்ணிட்ட. பொக்கேயோட அவங்க வந்ததும் சந்தோஷமா வெக்கமா என்னன்னு சொல்ல தெரியல. எதுக்கு வெக்கப்படணும்? பர்த்டே மேட்டர் நான் சீக்ரெட்டா வச்சிருந்தேன்ல. ஓ, கார்டு உனக்கு சர்ப்ரைஸ் மேட்டரா இருந்திருக்கும் இல்ல? நீ அதை இவ்ளோ ஏர்லியா பிளான் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. கார்டை பார்த்ததும் என்ன தோணுச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாயந்திரமா பிரகாஷ் கேக்கோட வந்தான். எல்லாருக்கும் தெரிஞ்சதால செலிப்ரேட் பண்ணாம இருக்க முடியாது. அப்புறம் செலிப்ரேட் பண்ணியா? என்ன செலிப்ரேஷன்? நான் கேக்க கட் பண்ணேன். எல்லாரும் சுத்தி நின்னு ஹாப்பி பர்த்டே பாடினாங்க. அப்புறம் பிரகாஷோட ஜொல்லு. அது சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதுதான் நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். என்ன அது முக்கியமான விஷயம்? நாங்க லால்பாக் போயிருந்தோம். இங்க வர்றதுக்கு முத நாள் நான் ஏதோ யோசிச்சுக்கிட்டே தனியா நின்னுட்டு இருந்தேன். அப்ப அந்த பிரகாஷ் ஜொல்லு விட்டுக்கிட்டே வந்தா. அப்புறம் நான் செஞ்சு காட்டுறேன். நீ நான் பிரகாஷ். ஓகே. ஹே, என்ன இப்படி நிக்கிற? என்ன அங்க பாக்குற? நீ எதையோ பாத்துட்டு இருந்தேன்னு சொன்னியே. சரி. ஹலோ. என்ன இங்க தனியா நின்னுக்கிட்டு? யூ சி, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த தனியா பேசணும்னு வந்தேன். As everybody, I'm under the same situation. Well, I'm a bit nervous. ஒரே பீட்டர். You see, you know well. எனக்கு மேட்டர் புரிஞ்சிருச்சு. நான் சொன்னேன், என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அத மறக்காம சொல்லு. இப்ப அவ சோனா, ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. சொல்லணும்னு பலமுறை முயற்சி பண்ண. வெல், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். I mean, I think I love you. உன்னோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. வெல், எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடு. அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? நான் என்ன சொல்லிருப்பேன்? அது நான் சொல்றேன். நீ பிரகாஷ், ஓகே? நான் மெல்ல மெல்ல பிரகாஷ் இருக்க இடத்துக்கு நடந்து போறேன். அப்புறம் நீ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வாசி. பேக்ரவுண்ட் மியூசிக்கா? இந்த மாதிரி சீன்ஸ்ல சினிமால வாசிப்பாங்களே. ஓ, அந்த மாதிரி. அதேதான். கிளாங் 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 கிளாங். இப்ப சைலன்ஸ். நான் பிரகாஷோட கண்ணை இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எப்படி ஐ லவ் யூ அப்படி சொல்லிருப்பேன் தானே நீ நினைக்கிற? ஆனா சொல்லல. ஏன் சொல்லாம விட்ட? அப்படி டக்குன்னு சொன்னா நம்மளோட சைடு வீக் ஆயிடும்ல. நான் சொன்னேன், மெதுவா யோசிச்சு ஒரு பதில் சொல்றேன்னு. உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணும்? உனக்கு தான் தோணணும். இல்ல, நான் என்ன சொல்லணும்? உண்மையை சொல்லணும். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அது என்னன்னு எனக்கு தெரியலையேடா. அப்ப சிம்பிள், அதே பதில சொல்லு. டக்குன்னு அந்த மாதிரி எதுவும் சொல்ல வேண்டாம். இல்லவேனோ நான் என் மனச நல்லா அலசி ஆராய்ஞ்சு சொல்றேன். ஹலோ பிரகாஷா? அட பிரகாஷான்னு கேக்குறேன். இல்லையா? அட அவங்கிட்ட குடுறா. எந்த பிரகாஷா? யாரு நான் கேக்குறேன்? எனக்கு ஒரு பிரகாச தாண்டா தெரியும். என் பேரண்டா.
மேத்தியோட மகன். இப்ப உனக்கு புரியுதா? கூட அவங்கிட்ட போன. For more updates, like, comment, subscribe to our channel.